நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு எப்படி மேக் பண்ணாங்க, அதோட தோற்றுவிச்சாங்க, அதோட வரலாறு என்ன, எப்படி எந்த விதத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய ஸ்டாச்சு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அன்வீல் பண்ணாங்க. நம்ம அதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் உலகத்தில் இருக்க நிறைய ஸ்டாச்சுஸ் பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திருவள்ளுவருடைய அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னவருடைய ஒரு சிலை எப்படி தோற்றம் எப்படி ஆச்சு அப்படின்றத பற்றின ஒரு தகவலை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த சிலையோட ஹிஸ்ட்ரி எப்படி யார் கொண்டு வந்தா, எப்படி இது பண்ணாங்க, ஆர்கிடெக்ட் யார், இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலையோட ஸ்பெஷாலிட்டியை நான் சொல்லிடுறேன். சிலையோட ஸ்பெஷாலிட்டி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திருக்குறளில் வந்து மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது. இதில் 95 வந்துட்டு பொருட்பாலும் காமத்துப்பாலும் சேர்ந்து 95 இருக்குது. 38 அதிகாரங்கள் வந்துட்டு அறத்துப்பாலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்டில், குட்டி ஐலாண்டில், ஒரு தீவில் கல்லால் உருவான ஒரு ஐலாண்டில் அதுக்கு மேலே வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு அதாவது காலிலேருந்து தலை போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த பெடஸ்டல் இருக்கும், அந்த பேஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை அடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் சிலையோட ஹைட் வந்துட்டு 133 அடி. அதாவது அவர் 133 அதிகாரங்கள் எழுதியிருக்காரு. அதுக்கு அந்த மாதிரி 133 அடி. இதில் கீழே அந்த சிலை நிற்கிற அந்த பெடஸ்டலோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 38 ஃபீட். ஸோ இந்த 38 அடி தான் வந்து எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, எதை குறிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அறத்துப்பாலை குறிக்குது. ஸோ இந்த 38 அடி இந்த பேஸ், இந்த அறம் இருந்தால் தான் ஒரு சிலையாக ஒரு மனிதன் உயர முடியும். அதாவது 95 அடி சிலை காலிலேருந்து தலை வரைக்கும், அதாவது விர்ச்சு, அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வெல்த். ஸோ காமத்துப்பாலும் பொருட்பாலும் ஒருத்தனுக்கு காமம் அந்த விஷயம் லவ் அண்ட் வெல்த் ஒருத்தனுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு ஸ்ட்ராங் பெடஸ்டல், அந்த அறம் இருந்தால் தான் வந்துட்டு அந்த சிலை உண்டாகும் அப்படின்ற விஷயம் வந்து சொல்றாங்க. அவருடைய 3 விரல் வந்துட்டு வானத்தை பார்த்து சிக்னிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால தான் வந்துட்டு குறிக்குது. இடுப்பு கொஞ்சம் ஒரு டான்சிங் போஸ்டரில் வந்துட்டு நெளிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ ஹிந்து ட்ரெடிஷ்னல் இது ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடராஜர் அவர்கள் டான்ஸ் பண்ணுற அந்த இதை ஒத்து நிறையா இது இருக்கும். ஸோ அதை சிக்னிஃபை பண்ணுற விதமாக வந்துட்டு இடுப்பு ஓரளவு கொஞ்சம் நவுந்து இருக்கிற மாதிரி, கொஞ்சம் பழஞ்சு இருக்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் காலிலேருந்து தலை வரைக்கும் உள்ள நிறைய ஹாலோ போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வெளியே வந்து நல்லா ஒரு சிமெண்ட் ப்ளஸ் கான்கிரீட் ப்ளஸ் ஸ்டோனால் வந்துட்டு சிலை உண்டு பண்ணாலும் கீழேருந்து மேலே வரைக்கும் உள்ள ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது, உள்ளே வந்து கேப் இருக்குது. அதாவது ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக மாசால் செய்யப்படல, ஃபுல்லாக அடைச்சி கட்டப்படலை. ஸோ இது வந்துட்டு அவர் ஸ்டாச்சுவில் இருக்கிற ரொம்பவே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தருடைய அந்த ராக் மெமோரியல் பக்கத்துலேயே பின்னாடியே இருக்கிறனால இது ஒரு கல்ச்சுரல் ஃபியூஷன் அப்படின்னு என்ன சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரு இடத்துக்கிட்ட பக்கம் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு வந்து கிட்டத்தட்ட 6 ரிக்டர் அளவுகோலில் நம்ம எர்த்குவேக்கை மெஷர் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ரிக்டர் அளவுகோலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 லெவல் வரைக்கும் எர்த்குவேக்கை தாங்கக்கூடியது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தயாரிக்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் எங்கேருந்துலாம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு பகுதி, சோழிங்கநல்லூர், அப்புறம் வந்து அம்பாசமுத்திரம், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா பிளேசஸ்லேருந்து ஸ்டோன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதோட ஸ்டோன் ஒவ்வொரு ஸ்டோனும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரொப்போர்ஷன் ரொம்பவே அதிகம். ஒரு ஸ்டோன் வந்து 13 ஃபீட், கிட்டத்தட்ட நிறையா டன்கள் இருக்கும். சிலையோட மொத்த வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7000 டன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஸ்டோன்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டாச்சு பண்ணது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே செதுக்குனது எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கையில் மேனுவலாகவே பண்ணியிருக்காங்க. 150 ஒர்க்கர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைச்சி ராப்பகலாக உழைச்சி கையிலே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. மிஷினில் பண்ணால் அதோட ப்ரிசிஷன் போயிடும், ஸ்டோன்ஸுக்கு வந்து டேமேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது கையிலே பண்ணியிருக்காங்க. மூக்கு, காது, இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட ப்ரொப்போர்ஷன் கூட ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிலையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கணபதி ஸ்தாபதி. அவரோட பேர் வந்துட்டு கணபதி ஸ்தாபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் தான் கிட்டத்தட்ட ஒரு 300 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 300 ஒர்க்கர்ஸ், அதாவது பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்டில் கணபதி ஸ்தாபதியை வந்துட்டு கருணாநிதி அவர்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம், நான் அவரோட ஹிஸ்ட்ரிக்கு வரேன், அவர் இந்த ஸ்டாச்சுவோட இன்வால்மெண்ட் தோற்றத்துக்கு முக்கியமான காரணம். ஸோ அவரை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு பிரின்சிபல், எதுனா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் மகாபலிபுரமில் இருக்கிறதோட பிரின்சிபல் அவர். ஸோ அவர் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா மித்த நம்ம கான்கிரீட்லேயே நிறையா பண்ணுற மாதிரி இல்லாமல், மெட்டல்லே நிறையா பண்ணுற மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்லேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸ்டோனில் நம்ம பண்ணிட்டா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப டியூரபிளும் கூட. சீக்கிரமாக வந்துட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க ரினோவேஷன் ஒர்க் பண்ணுற
பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு மெட்டல் மிக்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இது வேணாம், நம்ம முழுக்க ஸ்டோன்லேயே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்டோன்லேயே பண்ணிடுவீங்களான்னு எல்லாருமே கேட்குறப்போ ஸ்ட்ராங்காக தைரியமாக சொல்கிறாரு, நான் ஸ்டோன்லேயே இப்போ ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்துட்டு அவரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ சொன்ன மாதிரியே ரொம்ப ஒரு கச்சிதமாக வந்துட்டு ஒரு ஸ்டாச்சுவை கடற்கரை, அதாவது பே ஆஃப் பெங்கால் இந்த சைடு அரேபியன் சி சங்கமிக்கிற இடத்துல கடல் காற்று அந்த ப்ரீஸ் வர்ற இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டாச்சுவை உருவாக்கி கொடுத்துருக்கிறதுன்றது வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம சர்தார் பட்டேல் அவர்களுடைய சிலையெல்லாம் வியந்து பார்க்குறோம். பட் ஆனால் ஒரு சுனாமி 2004 அவ்வளோ பெரிய வேகத்தில் வந்து சுனாமி வள்ளுவனுடைய காலைத்தான் கழுவ முடிந்ததே தவிர அந்த சிலைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்றத வந்துட்டு எல்லாருமே பெருமையாக சொல்லலாம். இப்போ இந்த சிலை வந்து இது யாருன்னு பார்த்துட்டோம், என்னன்னா சிலையை தோற்றுவிச்சவர் யாருன்னு பார்த்துட்டோம். அந்த சிலை உண்டானதுக்கு முக்கியமான காரணம் யார், அந்த அரசியல்வாதி யார் அப்படின்ற பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு சீஃப் மினிஸ்டர், இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி அவர்கள் தான். ஸோ கருணாநிதி அவர்கள் 1975 வந்துட்டு இந்த ப்ரொபோசலை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் வந்துட்டு ஏக்நாத். ஸோ ஏக்நாத் அப்படின்றவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை கொடுக்குறாரு, விவேகானந்தாவோட கேந்திராவோட ஃபோரமில் இருக்கிற பிரசிடென்ட். ஸோ அவர் சொன்னதுனால கருணாநிதி இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1979 வந்துட்டு மொரார்ஜி தேசாயை வச்சு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக எந்த முன்னேற்றமே நடக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 1990 திருப்பி டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கான பட்ஜெட்டில் வந்து ஃபண்ட் அலோகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவல் ஒர்க்கை வந்துட்டு கணபதி ஸ்தாபதி அவர்கள் ஸ்கல்ப்சர் அவரை வச்சு வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பண்ணதுக்கப்புறமும் டிஎம்கே எலெக்ஷனில் தோத்ததுக்கப்புறம் பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக எந்த மூவுமே கிடையாது. திருப்பி 1997 டிஎம்கே கவர்மெண்ட் திருப்பி ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை ரொம்பவே துரிதப்படுத்துகிறாங்க. ஸோ துரிதப்படுத்தி ரொம்பவே நிறையா ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. பண்ணி அதுக்கப்புறம் வந்து 2000 ஜனவரி 1 அப்போ வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்துட்டு ஒட்டு மொத்தமாக ரெடி ஆகிடுது. அதாவது ஒரு மில்லியனம் 2000 புது இது செஞ்சுரி இதாகுது இல்லை. ஸோ அதை மார்க் பண்ணுற புது மில்லியனமே வருதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த ஜனவரி 1 அப்போ வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்து சீஃப் மினிஸ்டர், அப்போ இருந்து சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி அவர்களின் சார்பில் கலைஞர் அவர்களின் சார்பில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு திறக்கிறாங்க. தமிழர்கள் உலகத்தில் இருக்க பல்வேறு பகுதிகளிலிருந்து வர்றாங்க. கன்னியாகுமரியை நோக்கி வந்துட்டு நிறைய பேர் திருக்குறளை கையில் வச்சுட்டு மார்ச் பண்ணி போகிறாங்க. நிறைய பிளே கார்ட்ஸ் வச்சு மார்ச் பண்ணி போகிறாங்க. கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஒளி, நம்ம எல்லாத்துக்கும் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஒளி, இந்தியாவின் கடைக்கோடி கன்னியாகுமரியில் அந்த இதில் வந்து நல்லா மெஜஸ்டிக்காக வந்து நின்றுருக்காரு அப்படின்னு ரொம்பவே பெருமையாக சொல்கிறாரு. ஸோ கேட்குறப்பே கூஸ் பம்ப்ஸ்லாம் வருது. நம்ம இப்போ சர்தார் பட்டேல் ஸ்டாச்சு பார்க்குறோம், நிறையா ஸ்டாச்சு பார்க்குறோம். ஆனால் ஒரு ஸ்டாச்சுவுக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி, எமோஷன்ஸ் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி இவ்வளோ அற்புதமாக வடிவமைத்ததுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு அந்த ப்ரொபோசலை சொன்னவர் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு நினச்ச அப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி. ஸோ அவருக்கு தான் முழு கிரெடிட் போயே ஆகும். இதை சொல்கிறதுல வந்துட்டு எந்த ஹெசிடேஷனுமே இல்லை. ஸோ திருவள்ளுவர் சிலை இன்றைக்கி அங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது முழுக்க அவர் தான். அவர் சூஸ் பண்ண அந்த ஆர்கிடெக்ட் கணபதி ஸ்தாபதி அவர்கள். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட ஹிஸ்ட்ரி நான் சொல்ல வந்தது. இப்போ இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து ஒரு கடல் கரையில் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. சீ ப்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உப்பு காற்று நிறையா படும். ஆனாலும் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. இது கடல் காற்று பட்டுச்சுன்னா 4 வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை வந்துட்டு அந்த ஜாயின்ஸில் இருக்கிற அந்த ஸ்டாச்சுஸ்க்கு இடையில இருக்கிற அந்த கல்கருக்கு இடையில இருக்கிற அந்த உப்புகளை வந்துட்டு க்ளீன் பண்ணால் போதும். ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்துட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் இப்போ வந்து 3000 கோடிக்கு சிலை அப்படின்றாங்க. அப்போ பட்ஜெட்டில் வெறும் 6 கோடி ரூபாய்க்கு இந்த சிலையை இது பண்ணி வடிவமைச்சு ஒட்டு மொத்தமாக பக்காவாக நிறுவி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்க நிறையா பேர் வந்துட்டு கன்னியாகுமரியோட, இந்தியாவோட கடைக்கோடி பகுதி கன்னியாகுமரிக்கு வந்து பார்க்குறப்போ திருவள்ளுவர் அப்படின்ற ஒருத்தரோட சிலை வந்துட்டு ஒரு கடலுக்கு, அதாவது இந்தியன் ஓஷன் இதுக்கு நடுவில் வந்துட்டு மெஜஸ்டிக்காக நிற்கிறது பார்த்துட்டு எல்லாருமே இது யாரோட ஸ்டாச்சு அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு இது வந்து திருவள்ளுவர், ஒரு ஆன்ஷியன் தமிழ் போயட், அப்படி அவர் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ரீசனபிளாக ஸ்டாச்சு வந்தால், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு இதத்தை வந்து சிக்னிஃபை பண்ணுற விதமாக வந்தால் ஸ்டாச்சு வந்துட்டு யாருமே அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிரெடிட் யாருக்கு போகும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற பேர் 2 பேர் தான், கணபதி ஸ்தாபதி அப்புறம் எம் கருணாநிதி. கிரெடிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தான் போகும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.